Hello guys, MGC மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு போன டைம் அப்ளை பண்ணவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதை பற்றி டவுட்ஸ் மேஜராக இருக்காது, அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிருந்திருக்கும். பட் புதுசாக இதை வந்து அப்ளை பண்ணுறவங்க சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற இடத்துல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுறீங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த ஒரு வீடியோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸ்கேன் பண்ணி தான் சர்டிஃபிகேட்ஸை வந்து PDF ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து வச்சுருக்கணும். அது பார்த்தீங்கன்னா 115 KB சைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பிலோவாக தான் இருக்கணும். அதாவது 115 KB அந்த சைஸுக்கு பிலோவாக தான் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே அந்த கேபிக்கு மேலே போகக்கூடாது. அதை ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. போன டைமை விட பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுல கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா டோட்டலாகவே அப்லோட் பண்ணுற மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறீங்களா, கவனிச்சுக்கோங்க. நீங்கள் 10th படித்ததுக்கான மார்க் ஷீட்டு, 12th படித்ததுக்கான மார்க் ஷீட்டு, அப்புறம் UG படித்ததுக்கான ப்ரூஃபா, அப்புறம் PG படித்ததுக்கான எவிடன்ஸா, சர்டிஃபிகேட்ஸு, டிப்ளமோ படிச்சிருப்பாங்க சில பேர், அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. இது அப்புறம் நீங்கள் என்னென்ன எஜுகேஷன் படிச்சிருக்கீங்களோ ஆல் சர்டிஃபிகேட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ரிலேட்டடாக ITIயோ டிப்ளமோவோ அந்த சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கப்புறம் டைப்ரைட்டிங் படிச்சிருந்த அப்பர் லோயர் சர்டிஃபிகேட்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸு, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபைலாக மெர்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க அந்த டைம். ஆமாங்க, இது எல்லாத்தையுமே இன்க்ளூடிங் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரே ஃபைலாக மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் மட்டும் தான் இருக்குது. அந்த அப்லோட் பண்ணுறதுல வந்து 115 KB பிலோ சொல்லியிருக்கான். பட் ஆனால் கொஞ்சம் பிளர் ஆகுது பார்க்குறதுக்கு. ஸோ அதை நீங்கள் கண்டுக்கிறாதீங்க. பட் நம்ம கடமையை பண்ணணும். ஸோ பிளர் ஆகுது, பிளர் மீன் கொஞ்சம் ரொம்ப லைட்டாக கலர்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது, ஷேடிங் மாதிரி தெரியுது, அப்படி பார்க்காதீங்க. நம்ம சொன்னதை கரெக்டாக பண்ணணும். 115 பிலோக்கு கீழே நீங்கள் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி தான் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி தான் அனுப்பணும். ஓகேங்களா? அதுபோல் பார்த்தீங்கன்னா 1ஆவதுலேருந்து 10th வரை படித்ததுக்கான அந்த தமிழ் வழி கல்வி சான்றிதழ் PSCM சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதையுமே ஒரே PDFாக மெர்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாங்க, 1ஆவதுலேருந்து சில பேர் பார்த்தீங்கன்னா 1ஆவதுலேருந்து 8ஆவது வரை ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, 9th 10th ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்கூலில் படித்தாங்களோ தனித்தனி PSCM வச்சுருப்பாங்க. ஸோ அதை ஃபுல்லாக ஒரே PDFாக அந்த ஒரே PDF ஃபைலாக மெர்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படி தான் ஒரே ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்த்ததில் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு அண்ட் அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணணும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் எல்லா PSTயுமே பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸஸ் படித்ததுக்கான PSTயுமே மெர்ஜ் பண்ணி ஒரே ஃபோல்டரில் அப்லோட் பண்ணணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, சிங்கிள் ஃபோல்டராக அப்லோட் பண்ணணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. சரி, ஓகே, நம்ம தனித்தனியாக ஃபோட்டோ தான் எடுப்போம். அதாவது புதுசாக பார்க்குறவங்க அப்ளை பண்ணுறவங்களுக்கு தெரியாது, அதனால சொல்கிறேன். தனித்தனியாக ஃபோட்டோ தான் எடுப்போம். இது எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இதை உங்களுக்கு வந்து தனித்தனி ஃபோட்டோவை PDFாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது PDFாக மாற்றுறதுக்கு, மெர்ஜ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா தனியாக அதுக்கு நிறையா ஆன்லைனில் வந்து PDFக்கு மேக் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் இருக்குது, ஏன் வெப்சைட்டே கூட இருக்குது. ஸோ நல்லதாக பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. மேக்ஸிமம் மெர்ஜ் பண்ணுறலாம் தெரியும் ஓரளவு, பட் இருந்தாலும் ஒரே ஃபோல்டரில் இப்படி தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இதுதான் கான்செப்ட் அப்படின்றது வந்து உங்கள்கிட்ட வந்து கருத்தை வந்து முன்வைக்கிறேன். அப்படி நீங்கள் எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக 115 KBக்குள்ளே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும் போது அந்த அப்லோட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஃபைல் வந்து சிங்கிள் ஃபோல்டர் வந்து எல்லா சர்டிஃபிகேட்டுமே இருக்கா அப்படின்றது ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? செக் பண்ண மறந்துடாதீங்க. அந்த ஆப்ஷனுமே செக் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஓகே, நீங்கள் கேட்குற மேஜரான டவுட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மட்டும் நான் வந்து இது மாதிரி வீடியோ போட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி வைங்க. மேஜரான டவுட்ஸ் என்ன இருக்கோ அதுக்கான வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா போன வீடியோ நான் சொல்லியிருந்தேன், நான் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அஃபிஷியலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான டெலிஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. டெலிஃபோன் நம்பர்லாம் போன வீடியோவில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சிருந்தேன். அது கனெக்ட் பண்ணியுமே நீங்கள் பேசிக்கலாம். தேங்க்யூ.